ஈரோடு, நாகை, விருதுநகர் மாவட்ட எஸ்பிக்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கரூர், ஈரோடு உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்களை மாற்றம் செய்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கக்கூடிய நிலையில் தேர்தலை எதிர்கொள்வதற்கு ஏதுவாக பல்வேறு இடங்களில் காவல்துறை உயரதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் தற்போது கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் இணைகிறார். அபினேஷ், விவரங்கள். நந்தா, 4 மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக காவல்துறை கண்காணிப்பாளர்களை இடமாற்றம் செய்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கரூர், ஈரோடு, நாகை, விருதுநகர் ஆகிய 4 மாவட்ட எஸ்பிகள் பணியிட மாற்றம் செய்திருக்காங்க. குறிப்பாக கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக DN ஹரிகிரண் பிரசாத், அதே போல ஈரோடு மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக DV கிரண் சுதி, அதே போல நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக சுஜித் குமார், அதே போல விருதுநகர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக டாக்டர் N ஸ்ரீநாதா ஆகிய 4 வந்து இந்த 4 மாவட்டத்திற்கும் நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் நியமித்திருக்கிறது. அந்த அடிப்படையில் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய ஜோஸ் தங்கையா பணியிட மாற்றம் செய்யப்பட்டு தற்போது ஹரிகிரண் பிரசாத் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த 4 நாளை முதல் தங்களுடைய பணியை பொறுப்பேற்க வேண்டும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அந்த உத்தரவை நியமித்து அதற்கான கடிதத்தை தலைமைச் செயலாளருக்கு எழுதியிருக்கிறாங்க. நந்தா, நன்றி அபினேஷ், விவரங்களுக்கு. தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.